Hi, this is Creative Code. இந்த வீடியோவில் JavaScript substring மெத்தடை பற்றி பார்க்கலாம். அண்ட் இந்த substring மெத்தடும் ஸ்லைஸ் மெத்தட் தான் ஒர்க் ஆகும். உங்களுக்கு ஸ்லைஸ் மெத்தட் பற்றி தெரியலன்னா நான் ஆல்ரெடி அதுக்கான செப்பரேட் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த substring என்ன பண்ணோம்னா ஸ்லைஸ் மாதிரியே ஒரு பர்டிகுலர் டெக்ஸ்ட்டை ஒரு ஸ்ட்ரிங்கில் இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இந்த மாதிரி நான் இப்போது substring மெத்தட் யூஸ் பண்ணி இந்த பெரிய ஸ்ட்ரிங்கில் இருந்து எனக்கு தேவைப்படுற அந்த பர்டிகுலர் ஸ்ட்ரிங்கை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்திருக்கேன். இதே வேலையை தான் ஸ்லைஸ் மெத்தடும் வந்து பண்ணும். பட் ஸ்லைஸ் மெத்தடுக்கும் சப்ஸ்ட்ரிங் மெத்தடுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? ஸ்லைஸ் மெத்தடில் ஸ்டார்ட் அண்ட் எண்ட் வேல்யூ நெகட்டிவாகவும் கொடுக்க முடியும் இந்த மாதிரி. அண்ட் நான் சப்ஸ்ட்ரிங் மெத்தடுக்கு ஸ்டார்ட் பாயிண்ட் ஆர் எண்ட் பாயிண்ட் வந்து நெகட்டிவ் வேல்யூவில் கொடுத்தேன்னா ஜாவாஸ்கிரிப்ட் வந்து கவுண்டிங் பாயிண்ட் வந்து 0ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நான் -16 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த ஹோல் ஸ்ட்ரிங்கும் வந்து கன்சோலில் பிரிண்ட் ஆகுது. ஏன்னா சப்ஸ்ட்ரிங் மெத்தடில் நீங்கள் ஸ்டார்ட் பாயிண்ட் ஆர் எண்ட் பாயிண்ட் வந்து 0வை விட கம்மியாக கொடுத்தீங்கன்னா ஜாவாஸ்கிரிப்ட் வந்து 0ல இருந்து தான் கவுண்டிங் பாயிண்ட் வந்து கன்சிடர் பண்ணும். ஸோ அதனால தான் நமக்கு ஹோல் ஸ்ட்ரிங் வந்து கன்சோலில் பிரிண்ட் ஆகுது. மற்றபடி சப்ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணியும் நம்மளால் பர்டிகுலர் டெக்ஸ்ட்டை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். அண்ட் இந்த சப்ஸ்ட்ரிங் மெத்தட் 2 பேராமீட்டர்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணும், ஸ்டார்ட் பாயிண்ட் அண்ட் எண்ட் பாயிண்ட். எண்ட் பாயிண்ட்டும் ஸ்டார்ட் பாயிண்ட்டும் நீங்கள் பாசிட்டிவ் வேல்யூவில் தான் கொடுக்கணும். இந்த மாதிரி நீங்கள் நெகட்டிவில் வேல்யூ கொடுத்தீங்கன்னா ஜாவாஸ்கிரிப்ட் கவுண்டிங் பாயிண்ட்டை வந்து 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணும். ஸோ உங்களுக்கு என்டையர் ஸ்ட்ரிங்கும் வந்து பிரிண்ட் ஆகும். அண்ட் இப்போ உங்களுக்கு ஜாவாஸ்கிரிப்ட் சப்ஸ்ட்ரிங் மெத்தட் பற்றி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கிரியேட்டிவ் கோட் அஃபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.